குட்டி பர்வதமலை. சென்னையின் அருகே ஒரு குட்டி பர்வதமலை. 1200 ஆண்டுகள் பழமையான ரகசிய தேடல். வந்தவாசி அருகே உள்ள வெண்குன்றம். 1500 அடி உயரத்தில் தவளகிரீஸ்வரர். 45 நிமிட கடினமான ட்ரெக்கிங் பயணம். இயற்கை எழில் கொஞ்சம் அற்புத காட்சி. சாகசம் நிறைந்த ஆன்மீக பயணம். புராண ரகசியங்கள். சிவபெருமானின் ஆணைப்படி வியாசர் இங்கு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார். முருகப்பெருமானுக்கு ஜோதி தரிசனம் கிடைத்த அதி அற்புதமான புண்ணிய பூமி. இந்திரனும் தேவர்களும் வழிபட்ட பல புராண ரகசியங்களை கொண்ட தலம். மெய்சிலிர்க்க வைக்கும் வரலாறும் சுரங்கமும். பல்லவ மன்னன் நந்திவர்மனின் 8ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகள். வந்தவாசி மற்றும் செஞ்சிக்கோட்டைக்கு இங்கிருந்து ரகசிய சுரங்கப்பாதை இருந்ததற்கான வரலாற்றுச் சான்றுகள். இடிபாடுகளுடன் மதில் சுவர்கள் உள்ளன. விடை தெரியாத வரலாற்று மர்மம். கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபத்தன்று அதிகாலை 4 மணிக்கு இங்கு பரணி தீபம் ஏறும். பின்னர் மாலை 6 மணிக்கு மலை உச்சியில் பிரம்மாண்டமான மகா தீபம் ஏற்றப்படும். 10 கிலோமீட்டர் தூரம் வரை ஒளிரும். இந்த தீபம் 3 நாட்கள் எரியும். கண்கொள்ளா கார்த்திகை தீபம். நீரூற்று மர்மம். மலையில் உள்ள சிங்கமுக கற்சிலையில் இருந்து தொடர்ந்து வழியும் நன்னீர். 200 அடி நீளமுள்ள கல்வாய்க்கால் வழியாக வந்து தொட்டியில் நிறைகிறது. ஆச்சரியம் என்னவென்றால் இந்த நீர் எங்கிருந்து வருகிறது என யாருக்கும் தெரியாது. விடை தெரியாத நீரூற்று மர்மம். சித்தர் குகைகள். அடர்ந்த காடுகளால் சூழப்பட்ட இந்த மலையில் அரிய வகை மூலிகைகள் உள்ளன. கரடு முரடான மலைப்பாதையில் ஏறும்போது பழங்கால சித்தர் குகைகளை காண முடியும். இங்குள்ள சுனையில் குளித்தால் தீராத தோல் நோய்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை. நோய் தீர்க்கும் அற்புத மலை. திகில் மலை பயணம். தன்னிடம் சேரும் பாவங்களை போக்க கங்காதேவியே இங்குள்ள வியாச தீர்த்தத்தில் நீராடியதாக புராணம் கூறுகிறது. உச்சியை அடைய செங்குத்தான பாறைகளில் உயிரை பணயம் வைத்து ஏறும் திகில் அனுபவம். உண்மையான பக்தர்களை மெய்சிலிர்க்க வைக்கும் சவாலான திகில் மலை பயணம்.